ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா மேலே நாம் அன்பாக இருக்கோம், பாசமாக இருக்கோம், உயிராக இருக்கோம். அவருக்கு உண்டான நேரத்தையும் நாம் ஒதுக்குறோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சாயப்பா மேலே அன்பாக பாசமாக அவருக்காக நேரத்தை ஒதுக்குறவங்களோட வாழ்க்கை எந்த விதமான டிமாண்டும் தேவையப்படலை அவங்கவுங்களோட லைஃப்பில். இன்றைக்கி ஒரு சாய்ராம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு. 1000 பிரச்சனைகளோட இந்த அன்பே சாய் குடும்பத்தில் நான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா தேட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சாயப்பா கிட்ட இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் கொடுக்கலன்னு தெரிஞ்சு எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டோம். ஆனால் எந்த கடவுளும் கொடுக்கவே இல்லை. ஆனால் அன்பே சாயில வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு விதமான பலமோ ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதமோ இங்கே நிறைஞ்சு இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். சாயப்பா மேலே நீங்கள் அன்பு வைங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கடவுள் மேலே நாம் அன்பு வைக்கிறதா? கடவுள் மேலே பக்தி தானே வைக்கணும், ஆனால் அன்பு வைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு வித்தியாசமாக இருந்தது. உடனே இவங்க அவங்களோட சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்கிறாங்களா, கடவுளை இப்படிலாம் கும்பிடணும், அப்படிலாம் கும்பிடணும், கடவுளை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களா, அதெல்லாம் நம்பாத, கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம கடவுளை பார்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாங்களா. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது? இவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதா இல்லை மற்றவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறதான்னு. அந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணாங்களா. இது வரைக்கும் மற்றவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம ஒரு வழியில் போனோம். பட் இனிமே அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம ஒரே வழியில் போவோம், பல வழியில் போக வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். உறுதியோடு நம்பினேன். ஆரம்பத்தில் சறுக்கல் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அப்பயும் மனம் தளரலை. நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. உங்களோட போராட்டத்தில் நீங்கள் சந்தித்த அவமானத்தை பார்த்து நீங்கள் சொன்னதை கேட்டு கற்பனை பண்ணி நான் அழுததெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பட் என்னோட அண்ணா, அதாவது என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அண்ணா இப்படி ஒரு மன உறுதியோட சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவரோட தங்கச்சியாக இருக்கிற நான் ஏன் அப்படி வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பர்சனலாக எந்த மெசேஜும் பண்ணலை. மெசேஜ் பண்ணணும்னு தோணும், ஆனால் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணலான்னு நான் நினச்சேன். நான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டேன், அதான் நான் அன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அது உண்மையில் ரொம்ப ஃபீல், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது ஒரு விதமான ஒரு எமோஷ்னல். சாயப்பா மேலே அன்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் இந்த வரம். ஆரம்பத்தில் சாயப்பாவை பிரார்த்தனை பண்ணும்போதும் அவர்கிட்ட நெருங்கும் போதும் நான் என்னோட ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நான் ஒப்படைச்சேன் அவர்கிட்ட. ஆனால் நடக்கலை. ஆனால் அவர் மேலே அன்பு வச்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே நடந்துச்சு. அவர் மேலே வைக்கக்கூடிய அன்பு எப்படின்னா என்னோட உயிரை விட பெருசு. அவர்கிட்ட இதை வேணும் அதை வேணும்னு கேட்கவே மனசு வரல. அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? முதல்ல நாம் அவருக்கு பிடிச்சமான குழந்தையா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. அதன்படி தான் நான் நடந்தேன். அவருக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்தேன். அவருக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். அவருக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ கடன் வாங்கினா பொய் சொல்லி ஆகணும். பொய் சொல்கிறது பிடிக்கும்னு கிடையாது, பொய் சொன்னால் தான் தப்பிக்க முடியும். பிடிக்குதா பிடிக்கலையான்ற மேட்ரு கிடையாது, பொய் சொன்னால் தான் தப்பிக்க முடியும். அப்போ நம்ம அந்த பொய் சொல்லி தானே ஆகணும், சொல்லி தானே தீரணும். அப்போ இது இவருக்கு பிடிக்காதா? ஓகே, பிடிக்காது. அப்போ இந்த பொய் சொன்னால் நமக்கு உண்மை சொன்னால் நமக்கு பிரச்சனை வருமா? வரும். அதுக்கு இந்த மனுஷன் என்னப்பா சொல்கிறாரு? பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணு, அவமானத்தை தாங்கிக்கோ, நீ எதுக்கும் லோல்படாத, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சந்தோஷமா இரு. நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, உனக்கு அறிவே கிடையாது, நீ ஏன் குழந்தை. எனக்கு தெரியும் உன்னை எந்த பாதையில் நடக்க வைக்கணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த பாதையில் போகக்கூடாதுன்றத எல்லாம் எனக்கு தெரியும். நீ என் குழந்தையாயிரு, நீ அதிமேதாவி மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாத. நான் சொல்கிறேன் பொய் சொல்லாத, எனக்கு பொய் சொல்கிறேன் எனக்கு பிடிக்காது, பொய் சொல்லாத. அப்போ நான் பொய் சொன்னதை விட்டுட்டேன். பொய் சொன்னதை விட்ட உடனே பிரச்சனை பெருசாக போச்சு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு நம்மக்கிட்ட, எப்பப்பா கொடுக்க போகிற அப்படின்ட்டு. இன்னும் 6 மாதம் ஆகுனேன். என்னடா நினச்சிட்டு இருக்கிற? 6 மாதம் என்ன என் முகத்தில் வேறு ஏதாவது எழுதி ஒட்டி இருக்குதா? ரொம்ப திமிரா பேசுகிற. இல்லைங்க, உண்மைதான் பேசுனேன், அதெல்லாம் தெரியாது, நாளான்னைக்கு கூட. இல்லைங்க, ஆகாது. கத்துனாரு. நீ கத்து, நீ கத்து. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னா, நாம் இப்போ சாயப்பாவோட குழந்தையா இருக்கணுன்றதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. அதனால் இதில் வர எந்த பாதிப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டால் தான் சாயப்பா நம்மளை வாழ வைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு நமக்குள்ளே வந்துடுச்சு. அவர் சும்மா சொல்லலைங்க, பாரத்தை வந்து என் மேலே ஏற்றி வைங்கன்னு. என் மூலமாக உனக்கு சில வழிகள் வந்துச்சுன்னா அந்த வழியை நீ தாங்கிறத தாண்டி அத்தனையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு, உன் மனசுக்கு கொண்டு போகாத, அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தையில் இது மிக மிக பெரிய வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதை நாம் எனக்கு கடைப்பிடிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சில இடத்துல நாம் அறிவுபூர்வமாக தப்பிக்கணுன்ற ஒரு தாட்டு வந்த உடனே பொய்களை நிறைய சொல்லுவோம். அப்போ அவருடைய பிளஸ்ஸிங் அப்படின்றது கிடைக்காம போயிடும். சாயப்பாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த அளவுக்கு அந்த நெருக்கம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பட் அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் கொஞ்சம் தூரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஏனோ தானம் தான் இருக்கும். அப்போ அந்த வழியை நம்ம அனுபவிக்கணும். அந்த வழியை அனுபவிச்சா வழி பிறக்கும், இல்லைன்னா வழி பிறக்காது. வழியை அனுபவிக்கலைன்னா வழியே பிறக்காது.
வலியே இல்லாத வாழ்க்கை வாழணும்னா உயிரோட இருக்கவே முடியாது. வலி தெரியக்கூடாதுன்னா என்ன ஆகணும்? நான் அந்த வார்த்தை சொல்ல விரும்பலை. அதான் அதுக்கு வலியே தெரியாது. உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு தான் வலி தெரியும். வலி தெரியாத மனுஷன் உயிரற்ற மனுஷன். எல்லாரும் கேட்கக்கூடிய மாதிரி நாம் கேட்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் வளர்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள், வாழ வேண்டிய மனிதர்கள், பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த மனுஷன் மாதிரி இருப்பா, ஏன்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம வாழணும். அப்போ நம்ம வழியை அனுபவிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நாம போக முடியும். ஒருத்தர் கேட்டாரா, சாமி இது கலியுகம், இந்த யுகத்தில் என்னை ஏன் பிறக்க வச்ச? எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கே, நான் இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு. அதுக்கு சாமி சொன்னாங்களா, கலியுகன்றது கரெக்டு தான். ஆனால் கலியுகம், களி எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டா, அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தா நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யுகத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு. அது எந்தெந்த இடம்னு இவர் கேட்க சாமி பதில் சொல்லுதா, எங்கே இருக்கக்கூடாது? முதல்ல மது இருக்கக்கூடாது. அடுத்தது சூதாட்டம், இந்த சீட்டு ஆடுறாங்க இல்லையா, அது அங்கேயோ களி நிற்குமா. மூணாவது பெண்களை அசிங்கமாக பேசுறது, திட்டுறது, இந்த இடத்துலையோ அந்த களி நிற்குமா. நாலாவது பெண்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காம இச்சை, அதுவும் இருக்கக்கூடாதா, அது அறவே நீக்கணுமா. அஞ்சாவது பொய் பேசுறது, பொறாமைப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு. இந்த இடத்துக்கு நீ வந்து சேராத, இந்த இடத்துக்கு நீ வந்தன்னா கலியுகம் உன்னை வேற வழிக்கு கொண்டு போயிடும். அந்த இடத்துக்கு வராமல் நீ பார்த்துக்கோ. இது நம்ம பார்த்துக்க முடியாதா என்ன? பார்த்துக்கலாமே. ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாதோ அத்தனை குணமும் நமக்கு இல்லைன்னா கடவுள் நமக்கு துணை புரிவாங்க. உங்களை யாரும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு வஞ்சமும் தீர்த்துக்க முடியாத அளவுக்கு உங்கள் கைகள் ஓங்கும், உங்கள் கைகள் பலம் பெறும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை விட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான், எனக்கு பெரிய சோதனை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை? ஏன்னா நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்கலை, கடவுளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை நீங்கள் அமைச்சிக்கல. உங்களோட வாழ்க்கை முறையையே நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்கீங்க. கடவுளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கடவுளுக்கு பிடிக்காத வாழ்க்கைன்னு என்ன வாழ்க்கை? பொய் சொல்கிறது, பொறாமைப்படுறது, தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கிறது, உங்களை தாண்டி வேற யாரும் பெருசாக வாழ்ந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம், இந்த மாதிரியான விஷயங்கள், அடுத்தவங்க மேலே பழி சுமத்துறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்கள். இதை நம்ம மாற்ற முடியும். சாயப்பாவோட முகத்தை மட்டும் பாருங்க, அவரோட புன்னகையை பாருங்க, அவரோட அன்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவரை தாண்டின மனுஷன் யாரும் உங்களை காப்பாற்ற வரவே மாட்டாங்க. அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர் தான் உங்களை வந்து காப்பாற்றுவாங்களே தவிர வேற யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து உதவிகள் வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த உதவிகள் வந்தாலும் அது உங்களுக்கு உபத்திரமாக தான் போய் முடியும். சில உதவிகள் ஏண்டா இவங்ககிட்டேருந்து ஹெல்ப்பை நம்ம வாங்கணுன்ற அளவுக்கு நம்ம எத்தனை இடத்துல வெறுத்து போய் நிற்கிறோம். அந்த உதவிகள் வந்து எந்த மனுஷங்கிட்டே வர வேண்டாம், சாயப்பா கிட்ட போங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரியான குழந்தையா மாறுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான மனிதர்களை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி
என்னோடய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தோட காரணமாக வியாபாரம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு பிஸ்னஸில். அப்போ யார் வந்து கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கடன்காரங்களுக்காக ஃபோன் பண்ணி பேசுவோம். அவங்க கடன் வாங்குறவன் தானே அப்படின்னு இலக்காரமாக சில பேர் நினைப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டியதாக இருக்கும். சில பொய்களை அவுத்து விடணும். பொய்கள் வந்து சர்வ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். பொய்களை அவுத்து விடணும். பொய்கள் கடவுளுக்கு பிடிக்காது. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க எடுத்து காசை வாங்குவோம், அந்த கடனை இங்கே கொடுப்போம், இங்கே எடுத்த கடனை அங்கே கொடுப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பட் கடவுளுக்கு பிடிச்ச விஷயத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எனக்கு தேவையான பைசா கடன்காரங்க கிட்டேருந்து கிடைக்கல, என்னோட வியாபாரத்தின் மூலமாக எனக்கு கிடைக்குது. ஸோ வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ உதவிகள் எப்படி வருவாங்கன்னா கஸ்டமர் லெவலில் வருவாங்க. ஒரு கஸ்டமர் வருவாங்க, சரி இது கம்ப்ளைண்ட் இருக்குங்க, இதை கொஞ்சம் பாருங்கன்னுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அறிவு நாலேஜை வச்சு நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம பைசா வாங்குகிறோம். நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டிய அளவுக்கு பணம் நமக்கு போதுன்ற அளவுக்கு நமக்கு கிடைக்குது. இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? கடன் வாங்கணும். இப்போ என்ன பண்ணோம்? கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு கடை வச்சுருக்கோம், சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். அதில் நல்ல நேம் வந்து ஓரளவுக்கு சாயப்பாடு ஆசீர்வாதத்தால் கொண்டு வந்திருக்கோம். அது மூலமாக நமக்கு வியாபாரம் வருது, வியாபாரத்தின் மூலமாக வருமானம் நிற்குது. அவ்வளோதான். அந்த மாதிரியான உதவிகள் தான் உங்களுக்கும் கிடைக்கும். எப்போன்னா நீங்கள் கடவுளுக்கு பிடிச்ச குழந்தையா மாறும் பொழுது மட்டுமே. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க மாதிரி சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, பட் கோயிலை தாண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் கடவுளுக்கு பிடிக்காத செயல்களை செய்கிறது, இது வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கூடவா அது தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு இப்போ அத்தனையும் தெரிஞ்சிடுச்சு. எந்தெந்த விஷயங்களை சாயப்பாக புரிய வைக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் இங்கே ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நாம் தொடர்ந்து என்ன பண்ணுறோம்? அவருக்கு பிள்ளைகளாக இல்லாமல் சாத்தானுடைய குழந்தைகளாக நாம் மாறிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ பொய் பேசுறது கூட தப்பு. ஒரு சாதாரணமான ஒரு பொய் பேசுறது கூட தப்பு. ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுறாங்க உங்களை, ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, கண்டிப்பாக வாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் உங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையை நீங்கள் சொல்லணும். அதை தாண்டி இல்லை நான் கிளம்புனேன், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, கார் கிடைக்கல, பஸ்ஸு கிடைக்கல. அப்போது சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம பொய் சொல்லி பாவத்தை சம்பாதிக்கிறோம். சில பேர் கேட்பாங்க, பொய் சொல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? ஏன் வாழ முடியாது? நீங்கள் சுத்தமான மனிதர்களாக மாறணும்னா சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. உங்களோட மனசில் பட்டதை அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத வண்ணம் அதை நம்ம சொல்லணும். இல்லை அந்த இடத்துல பொய் பேசி தான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல மௌனமாக இருப்பதே நமக்கு நல்லது. இதை நம்ம எதையுமே பார்க்கறது இல்லை, அடித்து விடுறோம் கதை கதையா. பொய்க்கு மேலே பொய் பேசுறதால வாழ்க்கையில் பேராபத்தை நம்ம சந்திப்போம். கணவன் மனைவி கிட்ட பொய் சொல்கிறது, மனைவி கணவன் கிட்ட பொய் சொல்கிறது, பிள்ளைங்க பெற்றவங்க கிட்ட பொய் சொல்கிறது. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிற்க வச்சிடும். என் லைஃப்பில் நான் நிறைய மாட்டியிருக்கேன். அந்த நேரத்துக்கு புத்திசாலித்தனமாக போய் பேசியிருப்போம். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாட்களுக்குள்ளே நாம் பெரிய ஒரு இதில் சிக்கலில் மாட்டிப்போம். இது இன்றைக்கி நீங்கள் சமாளிக்கலாம், நாளைக்கு நீங்கள் சமாளிக்கலாம்.
ஒருத்தவனை ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், 3 நாள் ஏமாற்றலாம். ஆனால் கடைசி வரைக்கும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா உண்மை சொன்னால் இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடின்றது எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பொய் சொன்னால் எப்போ சொன்னன்னே நமக்கு தெரியாது. மாற்றி மாற்றி நம்ம பேசுவோம். அது நமக்கு வாழ்க்கையில் பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும். அப்போ இந்த மாதிரியான மோசமான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. நீங்கள் என்னதான் ஒரு பெரிய பக்திமானாக இருந்தாலும் இந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் உங்கள் மனசில் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படின்றது வளர்ச்சி அடையாமல் போயிடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல குழந்தைகளாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உடனுக்கு உடன் செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கி நாள் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, வியாழந்தின வாழ்த்துக்கள் சொல்லக்கூட மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த முடிவு எடுங்கலை, என்ன ஆகிடப்போகுது பார்ப்போம். சாய்பாவோட பலம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. யாரோட வாழ்க்கையிலையோ நடந்த அற்புதத்தை நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அதை அனுபவிக்கணும். உங்கள் வாயில் இருந்து 10 பேருக்கு சொல்லணும். இப்போ இந்த சாய்ராம் சொன்னதை பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் உங்களை காப்பாற்றும். வைராக்கியம் பிடிவாதத்துக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கோம். அடுத்தவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்கு நாம் வைராக்கியத்தோடு செயல்படுறோம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு நாம் செயல்படுறோமா, அதுதான் நம்ம விட்டுட்டோம். தேவையான விஷயத்தை தூக்கி எரிஞ்சிட்டோம், தேவையில்லாத விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டோம். உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ போட்டாலும் அது நிறைஞ்சிடும். இப்போ நம்ம மொபைல் இருக்குது, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை ஜிபியோ உங்களுக்கு 32 ஜிபியோ இல்லை 64 ஜிபியோ இல்லை 128ஓ எத்தனையோ ஸ்டோரேஜ் மெமரி. ஒரு ஸ்டேஜில் ஃபோட்டோவோட மெமரி ஃபுல் அப்படின்னு வருது. வந்தவொடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி கமெண்ட் வருது. அப்போ 2-3 ஃபோட்டோவை நீங்கள் delete பண்ணாதான் உங்களுக்கு புது ஃபோட்டோ சேவ் ஆகும் இல்லையா? ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் மனசுக்குன்றது எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அது எவ்வளோ வேணாலும் தாங்கும். அப்போ நீங்கள் மனசில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறீங்க, உங்கள் மனசில் எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, அது எந்த விதத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, பாசிட்டிவா நெகட்டிவா? அளவுக்கு மீறின நெகட்டிவ்ஸ் வருதுன்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஓடியே போயிடும் பிச்சுக்குன்னு. ஏன்னா இது பலம் சேர்க்குது. இது நெகட்டிவ். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும்தான் நல்லவர். திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 6 மாதம் உங்கள் வீட்டில் இருக்கணும் ஒரு பிளானு. வரவங்க ஃபுல்லாக தம்மு, ட்ரிங்க்ஸு, இன்னும் மோசமான கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் 6 மாதம் அவங்க தங்கி தான் ஆகணும். இப்போது உங்கள் மைண்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒன்று, நீங்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுன்னா அவங்களும் உங்களை மாற்றி விட்டுருவாங்க. இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து தான் தீரும். அப்போ நல்ல விஷயங்கள் ஓடிடும், இல்லைன்னா நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ மனசில் வரக்கூடிய அந்த பதிவுகள் எப்படிப்பட்டது, அது எந்த அளவுக்கு குப்பைகளை ஆல்ரெடி வச்சுருக்கோம், அந்த குப்பைகளை தூரம் எரியணும்னா மனசில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் நல்ல விஷயங்களை கொண்டு வருது. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பாடுபடணும். காலையில் எந்திரிக்கிறீங்க, ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன், இதில் இருந்து உங்கள் வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கணும். சாய்பாவை அழகுபடுத்தணும். ஒரு சாய்ராம் கேட்டாங்க, நீங்கள் டெய்லியும் சாய்பாக்கு ட்ரெஸ் மாற்றுவீங்களா? ஆமாங்க, நாங்கள் மாதத்துக்கு 1 நாள் தான் மாற்றுவோம். நான் தான் சொன்னேன், ஏம்மா இப்போ நம்ம வீட்டில் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம், குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். அதே மாதிரி டெய்லியும் சாப்பிட்றோம்.
அப்போ வீட்டில் ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஃபோட்டோவில் இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் ஃபோட்டோவில் மட்டும்தான் இருப்பார். அவர் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவீங்களா இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு நாளுக்கு 2 தடவை மாற்றுறோம். இதுக்கு இடத்துல 5 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டு சாப்பாடு ரெடியான உடனே அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேறு ஒரு நல்ல ஃப்ரீயான ஒரு ட்ரெஸ் மாதிரி, ஒரு நைட்டி மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ப்ளைனாக இருக்கிற மாதிரியான, அவருக்கு போடுறது எல்லாமே ப்ளவுஸ் பிட் தான், சன்னமாக இருக்கிற மாதிரி. இல்லைன்னா ஒரு 4-5 கர்ச்சீஃப் இருக்குது ஒயிட் கலரில், ஒயிட் கலர் கர்ச்சீஃப் போட்டு மேலே கேப் போட்டு அவருக்கு நைட் சாப்பாடை வச்சு அவருக்கு குட் நைட் சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம தூங்குவோம். அப்போது ஒவ்வொரு நாளும் இதை தான் நம்ம செய்கிறோம். அடுத்த நாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு அவருக்கு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ், எப்பயுமே பூ இருக்கும். நம்ம பால்கனியில் ஒரு 4-5 ஒரு கிட்டத்தட்ட 8-9 செடிங்க வச்சுருக்கோம். அத்தனை செடியிலே பூக்கள் தான். மல்லிகைப்பூ இருக்கும், செம்பருத்தி இருக்கும். செம்பருத்தியில் 3 வகை இருக்குது, ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட்டு அண்ட் மல்லிகைப்பூ. மொத்தம் 5. இன்னும் ஏதோ 2 செடி இருக்குது. ரோஸ் இருக்குது, அப்போ ரோஸ் சரியாக வரதில்லை. அப்புறம் துளசி இருக்குது. அப்புறம் பாரிஜாதம் எப்பயாவது ஒரு தடவை பூக்கும். எப்படியாவது அவரோட தலையில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே செம்பருத்தி இருக்குது. அது கீழே இருக்கிறவங்க பறிச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 8-10 பூ இருக்கும். ஸோ அவர் ஆசைப்பட்டு அவருக்கு வழிபாடுகள் செய்யணும். அவர் மேலே நம்ம ஆசைப்படணும். என்னமோ கடமைக்கு அப்படின்னு சொல்லி ரோபோட்டுக்கு மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அதுதான் ரொம்ப தப்பு. அவரை ரசிக்கணும். நான் டெய்லியும் ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். கிட்டத்தட்ட அவருக்கு ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். 5 ட்ரெஸ் 200 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம கடையில் போய் எடுத்துகிட்டு வருவோம். இது இம்பார்ட்டன்ட் டேயில், என்னோடய பர்த்டேவாக இருக்கட்டும், சாயப்பாடு இம்பார்ட்டன்ட் டேஸாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், விஷ்ணுசாயோட பர்த்டேவாக இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம வீட்டில் ஒரு செலிப்ரேட் இருந்தாலும் அவருக்கு ஒரு ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறது தான் முதல் மோட்டிவாக இருக்கும். ஈவன் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட, அந்த ஸ்வீட் பூந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மார்க்கெட் போகும்போது அதை வாங்கின உடனே எனக்கு வீட்டுக்கு வந்த உடனே அதை நான் டக்குன்னு வாயில் சாப்பிட்டுட்டேன். உடனே விஷ்ணுசாய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போனார். சாயப்பாவோட வாயில் லைட்டாக வச்சாங்க, சாப்பிட்டாங்க. அந்த பழக்கம் வேணும். தண்ணியை தாண்டி, டீயை தாண்டி மீதி எல்லாமே அவரோட வாய்க்கிட்ட போயிட்டு தான் வரும். ஏன்னா அவர் தாங்க. உங்கள் வீட்டில் சாயப்பாவோட ஃபோட்டோ சின்னதோ பெருசோ, இல்லை சிலை இருக்குதோ இல்லையோ, ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா டெய்லியும் கண்ணாடியில் போட்டு நல்லா துணி போட்டு தொடங்க, டெய்லியும் தொடங்க. ஒரு சின்ன சிலை தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு சின்னதாக ஒரு 4ஆக கட் பண்ணி ஒரு துணியை போட ட்ரை பண்ணுங்க. இல்லையா சாயப்பாடே கேளுங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் பரவாயில்ல, நீ வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுங்கள். அவர் வந்துடுவார், ஏதோ ரூபத்தில் வந்துடுவார். நிச்சயமாக வருவார், 100% வருவார். ஏதாவது ரூபத்தில் எப்படியாவது யாராவது ஒருத்தவங்க எடுத்து கொடுத்துடுவாங்க. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா போகணும்னு சொல்லி, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி, நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி யாராவது ரூபத்திலையாவது வருவார். அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கடையில் அவர் நிற்பார். அந்த இடத்துல உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கும், டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 அடி இருந்தால் கூட போதும். டெய்லியும் ஒரு ட்ரெஸ் போட்டு விடுங்க. நைட்டு கூட போட வேண்டியதான். நம்ம வீட்டில் ஒரு 2 அடி சிலை இருக்கிறதால அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. காலையில் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அழகுப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருங்களேன். நல்லா பாருங்கள், இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை போடும்போது ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட. அடுத்தது ஆரத்தி எடுக்கும்போது 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம எந்தெந்த நேரத்துலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சாயப்பாவை என்றைக்கும் எப்பையும் இந்த மாதிரி வச்சுருங்க, அன்பு செலுத்துங்க. உங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது காணாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால் யாரும் எந்த காரணத்தை கொண்டும் சாயப்பா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நம்ம பிரச்சனைகள் யாராலையும் தீர்க்க முடியாது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ற கேள்விகளாக விட்டுட்டு சாயப்பா மேலே அன்பை மட்டும் செலுத்துங்க. உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா